பென்சில் குச்சி ஒரே அடி ஒடித்து எறிஞ்சிருவேன். எங்கடா முதலாளி? வட்டிக்கு பணம் வாங்க வந்தியா? வட்டிக்கு பணம் வாங்க வரலடா, உன் முதலாளி தலையை வாங்க வந்திருக்கேன். தலையவா? அதான் அவர் வட்டிக்கு விடுறதா கேள்விப்படலையே. ஏய், நான் ஊர்ல இல்லாத சமயத்துல ஒண்ணும் தெரியாத எங்க அப்பனை ஏமாத்தி 5 கொடுத்து அநியாயமா ஊட்ட அடிக்க வாங்கியிருக்கான்டா. வெறுங்கையால வேற ஏதாவது இருக்கா? லெப்ட் ரைட்ல 4 குத்து விட்டு அவன் தோலை உரிச்சு உப்ப தடவி வெயில்ல காய போட்டான்டா. கோபம் தனியும். அடே, நம்ம தோலை உடிக்கிறவங்களா? கடை எந்த பக்கம்? என்ன அது? தனியா ஒரு ஆம்பளை இருந்தா இப்படித்தான் இஷ்டத்துக்கு வந்து மிரட்டுறதா? கோர்ட்டு ஒண்ணு இல்லையா, சட்டம் இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா சும்மா இருக்க மாட்டேன் தெரியுமா? ஏய் சிஷ்ய பசங்களா, முதல்ல இவ்வளவு கவனிங்கடா. கவனிக்கிறதா? லஞ்சம் வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாதுயா. நீங்க அப்படி சொல்லவே கூடாது. நாங்க கொடுக்கறத வாங்கித்தான் மாத்தாதீங்க. அந்த பரமசிவம் போலயே நான் பழி வாங்கலன்னா 10 தடவை நான் ஜெயிலுக்கு போறாலும் இப்படி விழுந்து கிடக்குற? அப்பா அப்பா, வீட்டுக்கு ஒரு திரும்ப இல்லையா? ஏய் ஏய், இந்தப்பா. கிடக்குறா? அதுக்குள்ள பொம்பளையா வரையாச்சா? எங்க பாக்கி 2 பொம்பளைங்க? என்னது ஒண்ணுமே புரியலையே. ஏன் புரியல? ஏதாவது சாப்பிட்டியா? சும்மாமா வயிற்றுச்சல். என்னமோ வந்து அடி கொடுத்த ஆளு கொஞ்சம் நியாயமான ஆளா இருக்கிறதுனால ஆளுதான் கீழே வந்துட்டானே, அவனை மேற்கொண்டு அடிக்க கூடாதுன்னு 2 அடியோட விட்டுட்டு போயிட்டான். இதுவே முதலாளி பரமசிவம் பள்ளியா இருந்தது, அவரை கண்ட நுண்டமா வெட்டி கருவாறு போட்டு நேரத்துக்கு அவன் மகனுக்கே பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருப்பான். எங்க அப்பா பத்தி எங்கிட்டே கேவலமா பேசியா நீ? நீதான் சுந்தரியா? இப்பதான் வரியா? சுந்தரி சௌந்தரி, நான் தான் பழைய பரமானந்தம். இப்ப கல்லாப்பட்டு அப்போட வந்து சேர வேண்டிய இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கிறேன். பாரு, உங்க அப்பா எனக்கு சம்பளமே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நான் இனிமே இந்த வேலையை விட்டு போவே மாட்டேன். எங்க அப்பா வரட்டும், முதல்ல உன்னை இந்த இடத்த விட்டு துரத்த சொல்றேன். அது முதல்ல பண்ணிடாத. நான் இப்ப 2 பொண்டாட்டிக்காரன். முதல் பொண்டாட்டி 7 பெற்றிருக்கிறா, 2வது பொண்டாட்டி 8 பெற்று இப்பதான் ஊருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, நான் என்னமோ வசதியா இருக்கிறேன்னா இந்த நேரத்துல 3ஆவதா இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கலாமா? இந்த நேரத்துல ஒருத்தன் பொண்ணோட கையில வச்சுக்கிட்டு என் பின்னாலேயே சுத்திட்டு இருக்கான். இந்த நேரத்துல வேலையை விட்டு துரத்தி என்ன தெருவில் அனுப்பிச்சிடாதே. 3ஆவதாவா? ஆமா. உன்னை பார்த்தா ஒருத்தி கூட கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. கரெக்ட், கல்யாணம் பண்ணிக்கல. எப்படி கண்டுபிடிச்ச? உன்னை எவ கட்டிக்குவா? இன்னும் யாரும் கட்டிக்கல. அதானே பார்த்தேன். சிதம்பரத்தை பார்க்க துடியா துடிச்ச மாதிரி நான் கூட தான் என் சுந்தரிய பாப்பனா அந்த துடியா துடிச்சு சுந்தரி சௌந்தரி, உனக்கு ஞாபகம் இருக்குதா? நம்ம 2 பேரும் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இந்த வாய்க்கா ஓரத்துல மாவடை எடுத்து மிளகா புடியில தொட்டு உனக்கு நான் கொடுத்து அதை நீ கடிச்சு எனக்கு கொடுக்க வந்திய. அப்ப நான் மாங்காயை கடிக்கிற மாதிரி உன் விரலை கட்டி விட்டேன். இந்த விரல்ல வடு இருக்கா காட்டு? ஐயோ, கைய விடு. அப்பா 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 அம்மா அப்பா. எப்பமா வாச்ச? இப்பதான் வச்சியா? படிச்சியா? எல்லாத்தையும் படிச்சியா? சந்தோஷம். ஏப்பா, இந்த ஆளு யாருப்பா? அவன் புது கல்லாப்பட்டி பழைய கணக்கு பிள்ளை மகன், ரொம்ப நல்ல பையன். இவன் வந்ததுக்கு பிறகுதான் அந்த அல்சேஷன் நாயை வித்துட்ட வேணான்னு. வந்துங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்புறம் நன்றி உள்ளவன்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஏமாதிராணி வர வழியில எவனாலும் முரடன் சந்திச்சானா? நம்மள முரடனா? எனக்கு தான் அந்த பேர், வேற எவன்டாவ? அப்ப சரி, ஒண்ணு நடக்கல போட்டுருக்கு. அதான் இங்க நடத்திட்டு போயிட்டானே. ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு வந்து மிருதங்கத்துக்கு சோறு வேணும்னு கேட்டான். இங்க சாகர அளவுக்கு மாடு ஒண்ணு இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சேன். போன வேகத்தை பார்த்தா ஒரு நாளைக்கு கண்டிப்பா வந்து உரிப்பான் போல் இருக்கு. என்னடா என்ன வளர்ற ஒரு மாதிரியா? வெயில் காலம் போல் இருக்கு. வேப்ப மரத்தடியில போயிடுறா. இங்க இருக்காட்டவா மணி உள்ள நானா வளர்றேன்? அடிபட்ட எலும்பு ஒண்ணு பேசுதியா பாவி? ஐயோ, நீங்க அடிச்சிருக்காங்க போல் இருக்கு. ஏன்பா, நீங்க லெட்டர்ல எழுதுனா உண்மைதானே? கல்யாணம் ஊரை விட்டேவா போயிடுச்சு அண்ணன்? அண்ணன் அண்ணன் அவன் என்னமோ நான் போட்ட திட்டத்தெல்லாம் கெடுத்துட்டு போயிட்டோம். அப்புறம்தான் காடு வெட்டி ஜமீன்தார் மகனுக்கு உனக்கு கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை மேல்நாட்டுக்கு போயிருக்கானா படிக்கிறதுக்கு. இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா இந்த திண்டுக்கல்ல இந்த பரமசிவம் பிள்ளைய அசிச்சு பாக்குறதுக்கு உருமையே இருக்க மாட்டான். ஏன்பா, பையன் ஊமையோ இல்ல கைகால் நொண்டியா? என்னம்மா இது, என்ன ராம விஷயம் நினைச்சுன்னு பேசுறியா? இது நம்ம சொந்த விஷயம் இல்லையா? அப்படிலாம் இருந்தா பையனை தண்ணி மேல விடுவாங்களா படிக்க? அம்மா, நீ இந்த உடுப்பெல்லாம் வெளியூர்ல படிக்கும் போது போட்டுக்க.
நம்ம ஊர்ல போட்டுக்காரு ஆம்பளை பையன் தடுமுறை கூப்பிடுவானுங்க. என்னடா யோசனை பண்ணிட்டே இருக்க? சாயந்தரம் ஊருக்கு புறப்படுவோமா? உடனே போறதுன்னா ஒரு மாதிரி இருக்க, கொஞ்ச நாள் கொடுத்து போறோம். அப்படின்னா உங்க மாமனாருக்கு லெட்டர் போட்டு சீக்கிரம் வந்து சேர்றேன்னு. ஏண்டா நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள நான் ஒரு ஹண்டிங் அரேஞ்ச் பண்ணுவா. ஓகே நீங்க சொல்றது உண்மைதானா? ஆமா கைலாசம், உலகத்தில் உள்ள பெரிய கண் டாக்டர்கள்ல இவரும் ஒருத்தரா. இத்தனை நாளும் டெல்லியில இருந்திருக்காரு. உன்னுடைய நல்ல காலம் தான் இப்ப நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. சாந்தியை அவர்கிட்ட கூட்டி கொண்டு போய் காட்டு, நிச்சயம் பார்வை கிடைக்கும். வேண்டாம்ப்பா, எத்தனையோ டாக்டரை பார்த்து எவ்வளவோ வைத்தியம் பண்ணிட்டீங்க. அப்பெல்லாம் கிடைக்காத பலனா இனிமே கிடைக்க போகுது. அந்த முயற்சியை விட்டுட்டு முதல்ல அவரை தேடி கண்டுபிடிங்க. என்னால் அவருடைய வாழ்வு கெட வேண்டாம். அப்பா, நீங்களே ஒரு அழகான பெண்ணை பார்த்து அவருக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் செய்து நம்ம வீட்டிலே இருக்கிற மாதிரி செய்யுங்கப்பா. அவர் உருவத்தைதான் என்னால பார்க்க முடியலன்னா அவர் பேசையாவது என் காதார கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். மாங்கல்யத்தோட கணவன் பக்கத்துல இருக்கிற பாக்கியத்தை எனக்கு தேடி கொடுங்கப்பா. அப்படியா? எப்போ வர? இப்ப வரல, 10 நாள்ல வர்றேன். நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சுங்க, லெட்டர் வந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் யார் வேலை? பணம் கொடுத்தீங்களே மந்திரவாதிக்கு, அந்த மந்திரம் இழுத்துக்கிட்டு வருது. அப்பா அப்பா, நாளைக்கு என்ன டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. அவர் நம்ம வீட்டுக்கு வரும்போது எனக்கு பார்வை வந்து நானே ஆரத்தி எடுத்து அவருக்கு என் கையால பொட்டு வைக்கணும்ப்பா. என் கையாலே அவருக்கு பொட்டு வைக்கணும். ஆகட்டுமா? அப்படி மாமா மாமா, அந்த லெட்டர் எனக்கு தரீங்களா? புருஷன் லெட்டர் இல்ல, அதுல ஒரு கங்காக்கா வச்சுக்க. சாந்தி சாந்தி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் அவனை பார்க்க முடியாது. டீச்சர்க்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் போறேன். இதுப்பா, நீ கவலையே படக்கூடாது. சந்தோஷமா தைரியமா இருக்கணும். அப்பதான் அப்பாவுக்கு நிம்மதி. உனக்கு விஷயம் தெரியாதா மல்லிகா? எங்க அத்தா இன்னும் 10 நாள்ல இங்க வரப்போறாராம். என்ன? ஆமா, இங்க பாத்தியா அவர் எழுந்திருக்க லெட்டர். மல்லிகா மல்லிகா, இது என்ன கொஞ்சம் படிச்சு சொல்றீங்க? மதிப்பிற்குரிய மாமா அவர்களுக்கு வணக்கம். மனித தன்மையே இல்லாம தாலி கட்டி அன்னைக்கே மனைவி விட்டுட்டு ஓடி வந்த துரோகினா. ஒவ்வொரு நிமிஷமும் நான் சாந்திக்கு செய்த துரோகத்தை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இங்க என்னுடைய நண்பரோட தங்கி இருக்கேன். இன்னும் 10 நாள் ஊர் வந்து சேர. சாந்திக்கு தைரியம் சொல்லுங்க. உங்க அன்பு ராம். சாந்தி, அன்னைக்கு உங்க அத்தானை பத்தி ரொம்ப தவறா பேசு. அதெல்லாம் வாபஸ் வாங்கிக்க. மல்லிகா, இந்த பாதியால் அவருக்கு எவ்வளவு வேதனை பத்தியா? அவர் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் நான் கவலைப்படாம சந்தோஷமா இருக்கேன்னு எப்படி தெரிவிப்பேன்? ஏன் எழுதிட்டா? எங்க நீ சொல்லு, நான் எழுதுறேன்.